பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். அகாயா நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னிலுள்ள கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறேன். இப்படி சொல்ல வேண்டியதென்ன? நான் உங்களை சிநேகியாதபடியினாலேயோ தேவன் அறிவார். அல்லேலூயா. பாருங்கள், இதற்கு முந்தின வசனம் பார்த்தோமென்றால், நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மெக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாக இராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருந்தேன். இனிமேலும் ஜாக்கிரதையாக இருப்பேன். அகாயா நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னிலுள்ள கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறேன். இப்படி சொல்ல வேண்டியதென்ன? நான் உங்களை சிநேகியாதபடினாலேயோ தேவன் அறிவார். ஆமென். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்ட வசனத்தை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அவர் அந்த ஜனங்கள், அந்த விசுவாசிகள், அந்த கொரிந்து திருச்சபையில் இருக்க விசுவாசிகளுக்கு எந்த பாரத்தையும் அவங்ககிட்ட எதுவுமே இவரோட நீடெடுக்க எதுவுமே அவங்ககிட்ட கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக மற்ற திருச்சபையில் பாருங்கள், அவர் இதுக்கு முந்தின வசனம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், மற்ற திருச்சபையில் போய் அவங்கக்கிட்ட ஊழியம் செய்து அதுலேருந்து வர சம்பளத்தை வைத்து தான் அவர் இந்த கொரிந்து திருச்சபையில் அவர் ஊழியம் செய்கிறார். அப்போ கொரிந்து திருச்சபையில் மக்களிடம் அவங்ககிட்ட நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும், அவருக்கு குறைவு இருந்த போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. அவங்ககிட்ட போய் எதுவுமே உதவின்னு கேட்கல, வருத்தப்படுத்தலைன்னு சொல்கிறார். அப்போ இருதயத்தை ஆண்டவர் அந்த உண்மைத்தன்மையை பார்க்குறார். ஊழியத்தில் இருக்க அந்த உண்மைத்தன்மையை தேவன் அறிந்து அவருக்கு உதவிக்கு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவையான உதவிக்கு அவரோட நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறத ஆண்டவர் வேறு யார் மூலமோ, மெக்கதோனியாவில் இருக்கிற அங்கிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள் என்று பவுல் சொல்கிறார். அப்போ அந்த சகோதரன் மூலமாக பவுலுக்கு இருந்த குறைவெல்லாம் நிறைவாக்க தேவன் அனுகிரகம் செய்தார். ஆமென். பாருங்கள், எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாக இராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையாக இருப்பேன்னு சொல்கிறார். எவ்விதத்திலேயும் எந்த சூழ்நிலையும் உங்கள்கிட்ட நான் ஜாக்கிரதையாக இருப்பேன், உங்களுக்கு பாரமாக இருக்க மாட்டேன். அவர் அந்த ஊழியத்தில் இருக்கிற அந்த உண்மைத்தன்மை, அந்த கட்டுப்பாடு, அந்த தீவிரமான அவருள்ள ஒரு டிசிஷன், அதை பார்க்க முடியுது. பாருங்கள், அகாயா நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை. அப்போ அகாயா நாட்டில் உள்ள திசைகளை, அந்த சுற்று அகாயா நாட்டில் உள்ள பகுதியில் எல்லாருமே இவருடைய கண்ணியமான அந்த ஊழியம் அப்படி இருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. பாருங்கள், நீங்குவதில்லை என்று என்னிலுள்ள கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை கொண்டு சொல்கிறேன். அவர் சாட்சியாக சொல்கிறார், எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் சத்தியத்தை கொண்டே நான் சொல்கிறேன். நான் யாருக்கும் பாரமாக இல்லை, நான் உங்களுக்கு பாரமாகவோ நான் உங்கள் நிமித்தம் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கேன், இன்னும் ஜாக்கிரதையாக இருப்பேன்னு சொல்கிறார். இப்படி சொல்கிறதுனால என்ன? இப்படி சொல்ல வேண்டியது என்னன்னு ஒரு கொஸ்டினாக கேட்குறேன். இப்படி சொல்ல வேண்டியது என்ன? நான் உங்களை சிநேகிக்காதபடினாலேயோ, நான் இப்படி சொல்கிறதுனால உங்களை நான் சிநேகிக்காமல் இருக்கிறேன்னா நீங்கள் அப்படி ஏதாவது நினைக்கிறீங்களா? தப்பா? என்னுடைய இருதயத்தை தேவன் அறிவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து திருச்சபை மக்கள்கிட்ட சொல்கிறார். பாருங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஊழிய பாதையிலே ஆண்டவருக்கென்று நாம் ஓடுகிற ஓட்டத்திலே, நாம் கர்த்தருக்காக செய்கிற ஊழியத்திலே நிறைய போராட்டங்கள் வரும். நிறைய பலவிதமான மக்கள் இருப்பாங்க, பலவிதமாக சிந்திப்பார்கள். சிலர் நம்மளோட ஊழியத்தை ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் நம்மளை பற்றி அவதூறாக பேசுகிறவர்களும் இருப்பார்கள், நம்மளை குறை சொல்வர்கள் இருப்பார்கள், குற்றப்படுத்துகிறவர்கள் இருப்பார்கள். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் நாம் மனிதர்களை பார்க்கக்கூடாது, நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்து நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறார். அவர் நம்மளுடைய இருதயத்தின் வாஞ்சையை பார்க்கிறார். நமக்குள்ளே இருக்கிற அந்த பக்தி வைராக்கியம், ஆண்டவர் மேலே இருக்க பக்தி வைராக்கியத்தை தேவன் பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மளை கரெக்டான வழியில் நம்மளை நடத்தி கொண்டு வருவார். நமக்கு உதவிங்கிறது வேறு யார் மூலமாக இருந்து ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து திருச்சபையில் விசுவாசிகள் மீது மிகவும் அன்பு கொண்டிருந்தார். பாருங்கள், இந்த மாதிரி நான் சொல்கிறனால
நான் வந்து உங்களை படினாலேயோ நான் உங்களை சிநேகிக்காதபடினாலேயோ நான் இப்படி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் அந்த ரீதியில் தான் அந்த கொஸ்டினாக கேட்குறார். என் இருதயத்தை தேவன் அறிவாருங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் எந்த ஒரு ஆண்டவருக்காக செய்கிற ஒரு சின்ன ஊழியமாக இருக்கலாம், இல்லை சபை நடத்துகிற பொறுப்பு அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கிற ஊழியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாம் ஆண்டவருக்காக செய்கிற ஊழியம், சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களாக நாம் பார்க்க வேண்டும். அந்த ஒருமனப்பாடு, அந்த ஐக்கியம் ஒருபோதும் குறைந்து விடக்கூடாது. பிசாசு இந்த ஒருமனப்பாட்டை குலைக்கிறதுக்கு தான் அநேக காரியங்களை செய்வான். மனிதர்கள் மூலமாகவே பிரச்சனைகள் கொண்டு வந்து, போராட்டத்தை கொண்டு வந்து, குற்றப்படுத்தி, குறை சொல்லி அநேக காரியங்கள் நடக்கும். ஆனாலும் எல்லாவற்றையும் பொறுமையாக சகிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பொறுமையாக சகித்தார். அவர் அந்த ஜனங்களோடு ஜாக்கிரதையாக இருந்தார். எந்த உதவியும் அந்த ஜனங்கள்கிட்ட எதுவுமே அவங்கள வருத்தப்படுத்தக்கூடாது, அவங்கள பாரப்படுத்தக்கூடாது, எந்த உதவியும் அவங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னு வேறு சபைகளை ஊழியம் செய்து அந்த சம்பளத்தை கொண்டு அவர் தேவைகளை அவர் நிறைவேற்றி கொண்டு வந்தார். இன்னும் அவருக்கு குறைவு இருந்தபோது தேவன் அந்த இருதயத்தின் வைராக்கியத்தை பார்த்து மக்கதோனியாலேருந்து சகோதரர் மூலமாக யார் மூலமாக உதவி வருகிறது. நமக்கும் அதுபோல தான் நாம் உண்மை உத்தமாக ஆண்டவருக்காக நாம் ஊழிய பாதையிலே நாம் ஓடும்போது நாம் ஆண்டவருக்கென்று பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். மனிதர்கிட்ட இருந்து உதவி வரும், மனிதர்கிட்ட இருந்து ஒரு அப்ரிசியேஷன் வரும், மனிதர்கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வரும் நம்ம எதிர்பார்க்காமல் என்கிட்ட இருந்து எந்த அப்ரிசியேஷனோ, எந்த ஒரு உதவியோ, எந்த ஒரு ஆறுதலோ தேறுதலோ பரத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வரும் என்று விசுவாசித்து நாம் இருப்போம் என்றால் ஆண்டவர் யார் மூலமாக நம்மளை கனப்படுத்துவார், யார் மூலமாகது நமக்கு உதவி செய்வார். ஆமென். நாம் அதற்கு முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களாக ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனை மே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனை மே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2026 வருஷத்தின் 8வது மாதமாகிய ஆண்டவரே ஆகஸ்ட் மாதத்தின் 17ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. இந்த நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. உடைய புதிய கிருபையினாலே எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிங்கப்பா. தாயின் கர்ப்பத்தை உருவாகும் முன்னே எங்களை முன்குறித்திருக்கிறீர், அழைத்திருக்கிறீர், வேறு பிரித்திருக்கிறீர். அனுதினமும் உடைய கிருபையினாலே எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. இந்த மட்டும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்திக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீர் அப்பரிவிதமாக ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இப்படி நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்திலும் அப்பா உறவு மத்தியிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தை தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள் எல்லார் கண்களும் தயவும் இரக்கமும் கிருபை கிடைக்க செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.